இங்க 2 டாக்டர்ஸ் சாகுற நிலைமையில இருக்க ஒரு வயசானவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு டாக்டர் அவர் கையில இருக்க ஒரு வாட்ச பார்த்துட்டு அத கழட்டிட்டு போறாரு. ஆனா அந்த நேரத்திலயும் அந்த வயசானவர் அவருக்கு ஒரு வார்னிங் குடுக்குறாரு. அத கூட கவனிக்காம இவர் அந்த வாட்ச எடுத்துட்டு போய் கையில மாட்டிடுறாரு. அத மாட்டினதுக்கு அப்புறம் அந்த வாட்ச்ல உள்ள டைம் ரொம்பவே ஃபாஸ்டா போகுது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட வேலை பார்க்குறவர் வந்துட்டு உனக்கு ஏன் இவ்வளவு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த வாட்ச கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறாரு. ஆனா அவரால அந்த வாட்ச கழட்டவே முடியல. நெக்ஸ்ட் அந்த வயசானவர்கிட்ட கேட்கலான்னு போனா அங்க வயசானவரே இல்ல. அந்த வயசானவர் ஒரு சின்ன பையனா மாறிடுறாரு. உடனே அவன் கிட்ட கேட்கும்போது இந்த வாட்சோட சாபத்துல இருந்து நீங்க தான் என்னை விடுவிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவனும் தப்பிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் இவரும் அந்த வாட்சை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த வாட்ச் இந்த கையில இருந்து அந்த கை மாறிக்கிட்டே இருக்கு. இவரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லார்கிட்டையும் போய் இந்த வாட்சை எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கெஞ்சுறாரு. ஆனா எல்லாரும் இவன் கிடக்குறான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க. நைட் ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் கூட வராரு. அந்த பேஷண்ட் கிட்ட இந்த வாட்சை கொடுத்துடலாம் ட்ரை பண்ணும்போது தான் சரி நம்ம செல்ஃபிஷா இருந்தது போதும்னு சொல்லிட்டு இவரும் அந்த பேஷண்ட்டை சிபிஆர் கொடுத்து காப்பாத்துறாரு. அந்த பேஷண்ட்டை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் இவரோட சாபமும் போயிருது. இவரும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு.